வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து தச்சு முடிச்சு ப்ளவுஸ் எடுத்து வச்சிருப்போம் பாருங்க. இதுக்கு கடைசியில ஒரு ஃபினிஷிங் வந்து குடுக்கணும். அது வந்து இந்த ஊக்கு வந்து தைக்கிறது தான். இது நெறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. அத வந்து சரியா எப்படி நம்ம வந்து கொறுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் வந்து அந்த எப்படி சரியா மார்க் பண்ணி ஊக்கு எந்த பாயிண்ட்ல வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லித் தரேன். வீடியோவ முழுமையா பாருங்க. சின்ன வீடியோ தான். இப்போ நம்ம வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாரி தான் இருக்கும். இப்போ கழுத்துலேருந்து அந்த பட்டி வரைக்கும் வரக்கூடிய இடத்த நம்ம இப்படி இந்த ஊக்கு பட்டிய வி பட்டிக்கு மேலே எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தைக்கும்போதே செக் பண்ணி தச்சிடலாம். நான் நிறைய வீடியோவில் வந்து அதை எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாரி நீங்க வலது பக்கம் தச்சிருந்தாலும் பரவாயில்ல, இடது பக்கம் தச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஊக்கு பட்டி வைக்கக்கூடிய இடத்த எடுத்துக்கிடுங்க. நான் வந்து இடது பக்கம் தான் ஊக்கு பட்டி வந்து வச்சு தச்சிருக்கேன். நம்ம வந்து இந்த வந்து தச்சிருக்கோம் இல்லையா? அது கரெக்ட்டா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி இந்த பக்கம் மார்க் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொன்னா அளந்து அளந்து வச்சுட்டு, ஒவ்வொன்னுக்கும் வந்து எடுத்து ஊக்கு வச்சுட்ருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாகும். இது நம்ம வந்து இந்த மாரி மார்க் பண்ணோம்னா சீக்கிரமா முடிஞ்சிரும். இப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோல கரெக்ட்டா தெரியல. அந்த வந்து எங்க தச்சிருக்கேன்னு. அதுக்காக உங்களுக்கு இதுல மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து பட்டி தான். கரெக்டாக தெரியல பார்த்தீங்களா? அதனால மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஊக்குப்பட்டி. இதில அந்த ப்ளவுஸுக்கு உள் பக்கத்தில தான் நம்ம வந்து ஊக்கு வைக்க போறோம். இப்போ இத நம்ம அடியில வச்சுக்கிடலாம். அதுக்கு மேல அந்த பட்டி எடுத்து வைக்கணும். கழுத்துலேருந்து நம்ம அந்த பட்டி முடியிற இடம் வரைக்கும் அந்த மாரி 2 கிளாத்தையுமே டைட்டா பிடிச்சிடணும். நெளிய விட்டுறக்கூடாது. 2மே சரியா இருக்கும். அந்த சென்டர்ல வந்து கொஞ்சம் உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கும். அத கரெக்ட்டா இழுத்து நேரா வச்சு விடுங்க. சொல்லும்போது பெரிய விஷயமா தெரியும். ஆனா ரொம்ப ஈஸியான வேலை தான். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இவ்வளோ தெளிவா சொல்லி தரேன். இப்போது நம்ம முதல்ல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ப்ளவுஸில் மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது அந்த நேரே கரெக்டாக அந்த பக்கத்தில் மார்க் பண்ணணும். இப்போ நான் எதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சு காமிக்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் சரியான அளவு வரும். ஒரு சில பேர் மேலேயே வச்சுட்டு மார்க் பண்ணுவாங்க. அது சரியா வராது. இந்த மாதிரி நம்ம வந்து உள் பக்கத்தில் அந்த ஊக்குப்பட்டி எடுத்து வச்சுட்டு, அதுக்கு மேலே வச்சு அந்தந்த பாயிண்ட்லலாம் மார்க் பண்ணும்போது தான் சரியான அளவில் வரும். இப்போ நம்ம வந்து நல்லா மார்க் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஊக்கு வைக்கணும். ஊக்கு வைக்கிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து ஊக்கு நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வச்சுட்டோன்னா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு பேக்கெட் ரூ. 10 இருக்கிற மாதிரி அளவில் இருக்கிற மாதிரியாவது வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த ஊக்கு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த பாயிண்ட் ஊசி தான். இந்த பெரிய சைஸில் இருக்கும். நம்ம டெய்லரிங்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஊசி தான் நான் வந்து இந்த ஊக்கு வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். காது பகுதி வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாகவே இருக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு, நம்ம அந்த மேல் பகுதி இருக்குது பாருங்க, ஊக்கு பட்டி தச்சுருக்கோம் இல்லையா? அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி இந்த பெரிய பின் இருக்குது பாருங்க, இதை வந்து குத்தி எடுக்கணும். நான் குத்துறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குத்தி அந்த காது பகுதியில் நல்லா ஒரு 2, 3 டைம் வந்து ஆட்டி விட்டுட்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த தொலை வந்து நல்லா பெருசா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஊக்க அப்படியே தலைகீழ அதில உள்ள விட்டு நம்ம அப்படி திருப்பி மேலே எடுத்துட்டோம்னா, ஈஸியா செட் ஆகிரும். பாருங்க நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னுட்டு. அந்த இடங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு கீழ தான் அந்த ஊக்கு வந்து இருக்கிற மாதிரி வரும். ஒரு சில பேர் வந்து அந்த விளிம்புலயே வச்சு தச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம ப்ளவுஸில டைட்டா ப்ளவுஸ் போட்டுட்டு அந்த வீக்கு மேலே அந்த ஊக்க வச்சு கொறுத்துருக்கும்போது அந்த ஊக்கு எல்லாமே அப்படி வந்து வெளியில ஒரு மாரி வந்து தனியா தெரியும். அந்த மாரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி கொறுத்துட்டோம் அப்படின்னா, சரியான இடத்துல அது வந்து நம்ம உடம்புல உடுத்துனதுக்கப்புறமும் கரெக்ட்டா செட் ஆகிரும். இப்ப நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா இடத்துலயும் அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஊசி வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு, அந்த ஊக்கு வந்து வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல ஊசியில வந்து 4 மடிப்பாட்டு நூல் எடுத்துட்டு நல்லா அந்த ஊக்குக்கு கீழே 2 இடத்துலையும் நல்லா டைட்டாக ஒரு 4 தையல் வந்து போட்டு விட்டுட்டு, அந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா ஊக்குல, நம்ம இப்போ கொத்தி வந்து வெளியில் எடுக்கோம் பாருங்க, அதையும் நல்லா அதுக்கு மேலே 2, 3 தையல் வந்து டைட்டாக அந்த கிளாத்தோட சேர்த்து போட்டு விட்டுட்டு, முடிச்சு போட்டு எடுத்துட்டோன்னு வைங்க, ஊக்கு வந்து சீக்கிரமா மோசமாகவே ஆகாது. ஊக்கு நம்ம வச்சதில கம்ப்ளைண்ட் வராது. சரியா இல்ல, வெளியில வந்துட்டு, இல்லைன்னா சீக்கிரமா உருவி வந்துட்டு, அந்த மாரி கம்ப்ளைண்ட் வராது. அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்தா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.